வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 7ஆம் தேதி. நட்சத்திரம் விசாகம், திதி தேய்பிறை, சப்தமி, யோகம் சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசிபலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு அற்புதமான நாள். 4 குடையவன் 7, 7 குடையவன் உச்சம் 12, 12 குடையவன் 2, 2 12 கிரகங்கள் இடமாற்றம் பெற்று மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். உங்கள் வாழ்நாளிலே இது போன்ற ஒரு நல்ல நேரம் இதற்கு முன்னால் கிடைத்திருக்குமா, இனிமேல் கிடைக்கப் போகிறதா என்றெல்லாம் தெரியவில்லை. நெவர் பிஃபோர் அண்ட் நெவர் ஆஃப்டர் என்று சொல்வார்களே, அதை போன்ற ஒரு நேரம் வந்திருக்கிறது. எனவே இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. உங்கள் வயதுக்கு ஏற்றாற்போல் என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும். என்ன ஏஜில் நீங்கள் லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா நன்மையும் நடைபெறும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய வேலையாக கிடைக்கும். நல்ல வேலை, பர்மனன்ட் ஜாப், பெரிய சம்பளம், அதிக நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்படி ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான நேரம், அருமையான கிரக அமைப்பு, நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகம். அது மட்டுமல்ல, 11 குடைய குரு ராசியிலேயே இருக்கிறது. குரு சுக்கிரன் வீட்டிலும் சுக்கிரன் குரு வீட்டிலும் இடமாற்றம். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகம். இதன் காரணமாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வேலையிலே நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். புதிதாக வேலையில் சேர விரும்புபவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அதற்கு முயற்சி செய்யுங்கள். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அதற்கான தேர்வு ஏதாவது இப்பொழுது நடைபெற்றால் அதிலே கலந்து கொண்டு தேர்வு எழுதுங்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 2 குடைவனும் 10 குடைவனும் ஒன்றாக 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் இப்பொழுது தன லாபம் தொழில் மூலமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 9 குடையவனும் இணைந்திருப்பதால் யோகம். 5 குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5 குடையவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். புத்திரபாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் திருமணமான மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்களின் கல்வி நன்றாக இருக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே அற்புதமாக கேந்திரம் பெற்றிருக்கிறது. 4 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். எனவே இப்பொழுது கடகத்திற்கு யோகம். கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது
ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனதிலே தெளிவு ஏற்படும், குழம்பிக் கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தவங்களாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து நல்ல முடிவாக எடுத்து நன்றாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள். அலுவலகத்திலே பெரிய வெகுமதிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுது நிச்சயமாகும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் ஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. எனவே தொழிலில் நீங்கள் உச்ச நிலையை தொடுவீர்கள். உங்களுடைய பீக் பீரியட் இதுதான். வெளுத்து கட்டுவீங்க, இப்போது ஓஹோன்னு இருக்குது. அதே நேரத்திலே களத்திரகாரகனாகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 2 குடைவன் 7 உச்சம், 11 குடைவன் 2. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலும் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்துருந்தா இப்போ அவங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல விறுவிறுப்பான போக்கு ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். வருமானம் சற்று அதிகமாக இருக்கும், வரும்படி அதிகரிக்கும். அதே நேரத்திலே தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதிதாக கிளைகள் துவங்குவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த புதிதாக கிளைகள் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி உச்சம், ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவி கிடைக்கும் ஒரு சில துலா ராசியினருக்கு. 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று 9 குடைவனோடு இணைந்திருக்கிறது. 5, 9 ஆகிய 2 திரிகோணம், முக்கியமான திரிகோணம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த 2 வீட்டுக்கு அதிபதி ஒன்றா சேர்ந்துருச்சு 5ல். 5th ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 5 குடைவன் 9 குடைவன், சனி புதன் ரெண்டும் ஒன்றா இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெரிய கௌரவம் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் உங்கள் திறமைகளையெல்லாம் எல்லோரும் ஒத்துக்குவாங்க. உங்கள் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கும். யூ வில் கெட் டியூ ரெகக்னிஷன் ஃபார் யுவர் டேலண்ட். அந்த அந்த அங்கீகாரங்கிறது மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பணத்தை விட அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். வெறும் பணத்தை கொடுத்துட்டு யாருமே கேர் பண்ணலன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மரியாதை ரொம்ப வேணும். இப்போ உங்களுக்கு பணமும் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எனவே இது மிக மிக அற்புதமான நல்ல நேரம். இறை வழிபாட்டிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வாராகி வழிபாடு பண்ணுங்க, வாராகியை கும்பிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகும். உங்களுக்கு வாராகிக்கு கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது வாராகி சன்னதி. ராஜராஜ சோழன் வாராகியை வழிபட்டு தான் எதிரிகளையெல்லாம் ஜெயிச்சார். இலங்கை வரைக்கும் போய் யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் போன இடத்துலலாம் வெற்றி கொடி தான். அதுக்கு அந்த வாராகி வழிபாடு அவருக்கு ரொம்ப துணையாக இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது வாராகி சன்னதி. துலா ராசிக்காரர்கள் இப்பொழுது வாராகி வழிபாடு செய்தால் நல்லது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் திருமண தேதி இப்பொழுது முடிவு செய்யப்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது நல்ல செய்தி சேரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக
சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் வேலைகளையெல்லாம் கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு முடிச்சிடுவீங்க. அலுவலக பணிகளை அழகாக குறித்த நேரத்திலே செய்து முடிப்பீர்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகள் ஸ்தானமாகிய 5ஆம் இடம் நல்லா இருக்கு. 5 குடைவன் 7இல் இருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்ற சுக்கிரனும் குருவும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் மகரத்திற்கும் யோகம். மகர ராசி அன்பர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்தலாம். எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் வியாபாரத்தை. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் நடைபெறும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் நீங்கள் செய்யலாம். ஏற்றுமதியிலே நல்ல சம்பாதிப்பீர்கள். உள்ளூர் சந்தையில் மட்டுமே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெளிநாட்டு மார்க்கெட்டையும் இப்போ பிடிக்கலாம். குளோபல் மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தொழிலில் அதிக வளர்ச்சி, அதிக அளவிலான மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அவங்களாம் இப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க. திடீர் மனமாற்றம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பாங்க. இத்தனை நாள் கல்யாணமே வேணான்னு யாராவது சொல்லிட்டு இருந்தால் அவங்க பசங்க இப்போ திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிம்பாங்க. சரின்றுங்க, பண்ணிக்கிட்டால் போகிறோம். திருமணம் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். உற்றார் உறவினர் என அனைவரும் ஒற்றுமையாக வந்து உங்களோடு இணைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ரொம்ப பேசாதீங்க. பேச்சில் கட்டுப்பாடு தேவை. பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணோம், அள்ளி விட்டுறக்கூடாது. பணத்தை பத்திரப்படுத்திக்கிங்க. ரொம்ப செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணாமல் வச்சுக்கணும். செலவு வரும், ஆனால் பண்ணக்கூடாது. தள்ளி போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே தள்ளி போடுங்க. பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். வார்த்தைகளை யோசித்து பேசணும். பேசும் பொழுது வார்த்தைகளை பார்த்து பார்த்து யோசித்து பக்குவமாக நல்ல வேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற மாதிரி, கனி இருக்கும்போது யாராவது காயை போய் எடுத்துக்கோங்களா. நல்ல இனிப்பான வார்த்தைகள் இருக்கும்போது எதுக்கு கசப்பான வார்த்தைகள். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும். கசப்பான வார்த்தைகளே வரக்கூடாது. இனிப்பான சொற்கள் தான் உங்கள் வாயில் வரணும். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எனவே இனிமையாக பேசுங்கள். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். யாரை பற்றியும் அவதூறாக பேசிவிட வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கி சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்தில் கால பைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு நாளைக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. அதனால் கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவர் சன்னதியில் போய் வேண்டிட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்போ என்னமோ புதுசாக எதுலலாமா விளக்கு போடுறாங்க சார். என்னெல்லாமோ விளக்கு போடுறாங்க. ஆப்பிள் விளக்கு போடுறாங்களாம், ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு அதில் தோலியில் விளக்கு போடுறாங்களாம். இதெல்லாம் எங்கேருந்தோ யோசிக்கிறாங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஜோசியர் சொன்னார், அப்படி பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பாருன்னு சொன்னார் அப்படின்னாங்க. லோ கலவரங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அந்த பழத்து உள்ளே விளக்கு போடுறாங்களாம். அது ஒன்று புதுசாக கிளம்பியிருக்கு. இது யார் கிளப்பி விட்டானே தெரியல எனக்கு. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க, சாமி கும்பிட்டு வாங்க. வெறுனே சாமி நல்லா வேண்டிங்க. காலபைரவ அஷ்டகம் போட்டு கேளுங்க. அங்கே போய் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்கள். சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் காலபைரவர் உடனே உங்களுக்கு அருள் பண்ணுவார். பைரவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். பைரவர் பூஜை சிதம்பரத்தில் ரொம்ப நல்லா நடக்கும். சிதம்பரம் நடராஜர் சன்னதிக்கு உள்ளேருந்து பைரவரை எடுத்துகிட்டு வெளியில் மண்டபத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வடமாலை போடுவாங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வடமாலை போடுவாங்க. வடமாலை போட்டு
தீபாராதனை காமிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அஷ்டமிக்கு அஷ்டமி தொடர்ந்து நான் சிதம்பரம் போயிட்டுருந்தேன். ஒரு 2-3 வருஷமாக என்னமோ போயிருந்தேன். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் சிதம்பரத்தில் போய் அங்கே இருக்கிற பைரவருக்கு பூஜை பண்ணிட்டு வருவோம். நானும் என்னுடைய ஒரு நண்பர், பிரபல இசையமைப்பாளர், அவர் நானும் சேர்ந்து போயிட்டு வருவோம் மாதம் அஷ்டமிக்கு. அஷ்டமி பைரவரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் ஏதோ ஆப்பிளில் விளக்கு போடு, ஆரஞ்சில் விளக்கு போடுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சும்மா இப்போ யாரோ கிளப்பி விட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கோவிலில் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அவங்க பூஜை பண்ணுவாங்க. பைரவருக்கு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் அலங்காரம் பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாங்க, வடை நைவேத்தியம் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் வடை இது ரெண்டும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ புதுசாக என்னென்னமோ கண்டுபிடிச்சி நிறைய பேர் என்னென்னமோ கிளப்பி விட்ருக்காங்க. பைரவர் அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும்னாலாம் ஒன்றும் இல்லை. பைரவர் வழிபாடு செய்யும் நாளாக நாளை தினம் வழங்குகிறது. நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை சாயந்தரம் பைரவர் வழிபாடு. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்தருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.